வணக்கம். தாய்நாடு செய்திகளுடன் நான் நிரோஷன். மாகாண சபை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் வடமாகாணம் மீண்டும் தேசிய கவனத்தின் மையமாக மாறியுள்ளது. தமிழ் மக்கள் பெரும்பான்மையாக வாழும் இந்த மாகாணத்தில் தேர்தல் முடிவுகள் எப்போதும் தமிழ் தேசிய அரசியலின் திசையையும் மக்கள் மனநிலையும் பிரதிபலித்து வந்துள்ளன. ஆனால் இம்முறை நிலைமை மாறுபட்டதாக தோன்றுகின்றது. கடந்த மாகாண சபை தேர்தல்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் தொடர்புடைய கட்சிகளும் பெரும் வெற்றி பெற்றிருந்த போதிலும் பின்னர் மக்களிடையான நம்பிக்கை மெல்ல குறைந்தது. தன்னாட்சி, காணாமல் போனோர் பிரச்சினை, பொருளாதார அபிவிருத்தி போன்ற முக்கிய பிரச்சனைகளில் கணிசமான முன்னேற்றம் இல்லாமை இளைஞர் வாக்காளர்களிடையே விரக்தியை ஏற்படுத்தியது. இதனால் மத்திய ஆட்சியில் இருந்த கட்சிகள், குறிப்பாக இலங்கை பொதுஜன பெரமுன மற்றும் சமகால ஆட்சியை கொண்ட தேசிய மக்கள் சக்தி, அதேபோல் ஐக்கிய மக்கள் சக்தி போன்றன வடக்கிலும் தங்களின் வேறொன்று முயற்சியில் ஈடுபட்டன. கடந்த சில ஆண்டுகளில் அரசு சார்ந்த நலத்திட்டங்கள், வேலைவாய்ப்பு திட்டங்கள், ஊழல் ஒழிப்பு, கல்வர்களை பிடிக்கின்றோம், சாலை மற்றும் கல்வி மேம்பாடு முயற்சிகள் வழியாக மக்களிடையே சிறிய ஆனால் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை உருவாக்கின. இதுவே தேசிய மக்கள் சக்தியின் திடீர் அலை என்று சிலர் வரையறுத்த அதிர்வின் காரணமும் ஆகும். அது நீண்ட காலமாக நிலைக்கவில்லை. உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் மீண்டும் தமிழ் தேசிய கட்சிகள் பெரும்பாலான சபைகளை கைப்பற்றின. இதன் மூலம் வடக்கு வாக்காளர்கள் தமது அடையாள அரசியலை இன்னமும் முழுமையாக கைவிடவில்லை என்பது தெளிவாயிற்று. ஆனால் மக்களிடையே பாரம்பரிய அரசியல் அணுகுமுறைக்கான விமர்சனமும் வளர்ந்து வருவது கவனிக்கத்தக்கது. இந்த தேர்தலில் மிகுந்த கவனம் ஈர்க்கும் பேராக அர்ஜுனா ராமநாதன் குறிப்பிடப்படுகிறார். அவர் களமிறங்குவார் என்ற தகவல்கள் உறுதியானால் வடக்கு அரசியலில் புதிய மாறுபாட்டை ஏற்படுத்தும் வாய்ப்பு இருக்கின்றது. இளைஞர் தலைமையும் தொழில் முகமும் இணைந்த புதிய முகமாக அவர் திகழ்வது பாரம்பரிய தமிழ் அரசியலின் பக்கவாதத்திலிருந்து விலகும் வாக்காளர்களை ஈர்க்கக்கூடும். இந்த நிலையில் ஆளும் கட்சிகள் வடக்கில் தமது அமைப்புகளை பலப்படுத்தி வருகின்றன. பொருளாதார முன்னேற்றம் மற்றும் ஒற்றுமை அரசியல் என்ற அடிப்படையில் பிரச்சாரம் முன்னெடுக்கப்படுவது தமிழ் தேசியவாதத்தின் எதிர்முறை உணர்வுகளை தணிக்க முயல்கின்றது. அதேவேளை முக்கிய தேசிய கட்சிகளும் இம்முறை கூட்டணிகள் வழியாக போட்டியிடலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய நிலைமையில் வட மாநில வாக்காளர்கள் முன்னுரிமை அளிப்பது தங்கள் அன்றாட வாழ்வாதார பிரச்சனைகளுக்கு அல்லது தேசிய அடையாள அரசியலுக்கு என்பதே முடிவை தீர்மானிக்கும் முக்கிய காரணியாகும். இளைஞர்கள், தொழிலாளர் வர்க்கம் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து மீளும் குடிமக்கள் என்று 3 வாக்காளர் பிரிவுகளின் மனநிலையையே முடிவுகள் தீர்மானிக்கும். வடமாகாண சபை தேர்தல் ஒரு சாதாரண தேர்தல் அல்ல. தமிழ் அரசியலின் புதிய திசையை வரையறுக்கும் கட்டமாகும். பாரம்பரிய தமிழ் தேசியவாதத்திற்கும் மைய அரசியலின் நவீன வடிவங்களுக்கும் இடையே நடைபெறும் இந்த போட்டி வடமாநில மக்களின் எதிர்கால அரசியல் பாதையை தீர்மானிக்க கூடியது. அர்ஜுனா ராமநாதன் போன்ற புதிய முகங்கள் உருவாகும் சூழல் மக்கள் மாற்றத்தை கோருகிறார்களா என்ற கேள்விக்கான பதிலாக கருதப்படலாம். எனினும் எந்த கட்சி வெற்றியடையுமோ அது மக்களின் நம்பிக்கையையும் எதிர்பார்ப்பையும் எவ்வாறு நிரூபிக்குமோ என்பதை வரலாற்று எழுதும். இந்த நிலையில் இந்த விடயம் சம்பந்தமாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தெரிவித்த போது, வடக்கு மாகாண சபை தேர்தலில் இவ்வளவு காலமும் தமிழ் தேசிய கட்சிகள் பிரதிநிதித்துவப்படுத்திய நிலையில் இம்முறையும் அவர்கள் தேசியம் கதைத்து தலைவருடைய பிள்ளைகள் என்ற கருத்துக்களை முன்வைத்து வாக்கு கேட்பார்கள். ஆனால் இவ்வாறான தேசியம் கதைக்கும் கட்சிகளிடம் கொள்கைகளை எதிர்பார்க்க முடியாது என்று அர்ஜுனா எம்பி குற்றம் சாட்டினார். அதே நேரம் தற்போது வடக்கு மாகாணத்தில் கண் வைத்திருக்கும் அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இம்முறை வடமாகாண சபை கைப்பற்ற வேண்டும் என்ற ரீதியில் வடக்கில் அரசினால் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி திட்டங்களை முன்னிறுத்தி வாக்கு கேட்பார்கள். குறிப்பாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள் அபிவிருத்தி என்று மயிலடி துறைமுகம், குறிக்கட்டுவான் துறைமுகம் உள்ளிட்ட பல இறங்கு துறைகளுக்கான அபிவிருத்தி, யாழ்ப்பாணம் மண்டித்தீவில் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்திற்கான அடிக்கல் நாட்டப்பட்டவை உள்ளிட்ட பல விடயங்களை அபிவிருத்தி என்று மக்களிடம் காட்டுவார்கள். ஆனால் இவற்றுக்கான முன்னெடுப்புகள் மட்டுமே வெறுமனவே ஆரம்பித்திருக்கும் நிலையில் இதை முழுமைப்படுத்தப்படாமல் அவற்றை அபிவிருத்தி என்ற வரையறைக்குள் கொண்டு வர முடியாது. அரசாங்கத்தினுடைய இவ்வாறான மாயை ஒரு அண்மைய உதாரணமாக மலையக பகுதியிலே கடந்த வாரம் 2000க்கும் மேற்பட்ட வீடுகள், லயன்களில் வாழ்கின்ற மக்களுக்கு இந்திய அரசாங்கத்தின் உதவியோடு வீடு கட்டப்படும் என்ற உறுதி பத்திரங்கள் கையளிக்கப்பட்டது. இதை அரசாங்கம் வீடு கட்டி வழங்கப்பட்டதாகவே பிரச்சாரம் செய்திருந்தது. இந்த நிலையில் எதிர்கட்சியை சேர்ந்த அரசியல்வாதிகள் இது வெறும் காகித பேப்பர் என்று விமர்சித்தார்கள். அதே போல் அரசாங்கம் 1700 ரூபாய் சம்பளம், தோட்ட தொழிலாளர்களுக்கான ஊதியம் வழங்கப்படும் என்றும் அரசாங்கம் வாக்குறுதி வழங்கியது. இதையும் விமர்சித்த எதிர்கட்சியை சேர்ந்த அரசியல்வாதிகள் முடிந்தால் அந்த மக்களின் அடிப்படை சம்பளத்தில் ஒரு 10 ரூபாயாவது உயர்த்தி காட்டுங்கள் என்று நேரடியாகவே சவால் விட்டிருந்தார்கள். எனவே இவ்வாறான விடயங்கள் தான் வடக்கிலும் வெறுமனவே பேச்சளவில் அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. அது முழுமை பெறும் வரை அதை அபிவிருத்தி என்று குறிப்பிட முடியாது. இந்த நிலையில் வடக்கு மாகாண சபை தேர்தலை மீண்டும் எடுத்துக்கொண்டால் தேசிய கட்சிகள் தங்களுடைய பிரச்சாரமாக நாம் ஏற்கனவே குறிப்பிட்ட, அதாவது தேசிய மக்கள் சக்தியின் அபிவிருத்தி என்ற விடயங்களை திருப்பி மக்களிடத்தில் அபிவிருத்தி என்று சொல்லப்பட்ட விடயங்கள் எதுவுமே வந்து சேரவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து அவர்கள் தங்களுடைய அரசியலை ஆரம்பிப்பார்கள். இதுவே இலங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு யதார்த்தமான அரசியலாக இருக்கும் நிலையில் இதை எங்களுடைய சமூகம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று அர்ஜுனா வலியுறுத்துகிறார்.
தமிழ் தேசிய கட்சிகளுக்கு நீங்கள் வாக்களிக்க விரும்பினாலும் அவர்கள் யாழ்ப்பாணத்தில் எதுவும் நடக்க போவதில்லை. குறிப்பாக ஸ்ரீதரனாக இருக்கலாம், செல்வம் அடைக்கலநாதனாக இருக்கலாம், இவர்களால் எந்த விதமான அபிவிருத்திகளையும் முன்னெடுத்து செல்ல முடியாது. அதே போல் அபிவிருத்தி செய்வோம் என்று குறிப்பிடும் அரசியல்வாதிகளாலும் வெறும் அடிக்கலை மட்டுமே நாட்ட முடியும் என்றும் கூறினார். மேலும் தெரிவித்த அவர், அபிவிருத்தி என்று சொல்பவர்களிடம் பலாலி விமான நிலையத்திற்காக பிடித்து வைத்திருக்கும் காணிகள் சம்பந்தமாக கேள்விகள் கேட்டால் நாடாளுமன்றத்திலே பதில் தராமல் மழுப்பல் பதில்களை சொல்கின்றார்கள். நான் இந்த அரசியலில் இருப்பதற்கு காரணம் அரசியலை உடைப்பதற்கு, அதாவது மக்களை நோக்கி இந்த அரசியலை நகர்த்துவது என்னுடைய நோக்கம். மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம், அபிவிருத்தி திட்டங்கள், நாடாளுமன்றத்தில் நடக்கின்ற விடயங்கள் போன்றவற்றை நான் ஒவ்வொன்றாக மக்கள் மத்தியில் வழங்கி வந்திருக்கிறேன் என்றும் அர்ஜுனா கூறினார். குறிப்பாக எதையும் செய்யாமல் அல்லது செய்வதற்குரிய இயலாமையுடன் தேசியத்தை மட்டும் பேசிக் கொண்டிருக்கும் அரசியல்வாதிகளை விடுத்து செய்வோம் என்று சொல்லி ஏதோ செய்கின்றவர்கள் மத்தியில் ஆளும் கட்சிகளை நோக்கி மக்களுடைய நகர்வுகள் மெதுவாக ஆரம்பித்திருக்கிறது. மறுபடியும் மாகாண சபை தேர்தலில் மக்கள் முதலில் சிந்திக்க போவது யார் முதலமைச்சராக வருவார் என்று, இன்னொன்று ஆட்சிக்கு வருபவர்கள் எங்களுக்கு என்ன செய்வார்கள் என்று. இந்த முறை வடக்கு மாகாண தேர்தலில் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற விடயத்தில் மக்களுக்கு மிகப்பெரிய சவாலும் குழப்பமும் காத்திருக்கின்றது. இது எனக்கும் ஒரு பெரிய பிரச்சனை என்று குறிப்பிடும் அர்ஜுனா, தான் மாகாண சபைக்கு போட்டியிடுவதா இல்லையா என்பதை சிந்தித்து முடிவெடுப்பதாகவும் குறிப்பிடுகின்றார். ஒருவேளை மாகாண சபை தேர்தலில் தோற்று வெறுமனவே எதிர்க்கட்சியில் சென்று ஒரு உறுப்பினராக இருப்பதற்கு தான் தயாராக இல்லை. அதனால் எந்த பிரயோசனமும் இல்லை என்றும், தான் மாகாண சபைக்கு வருவதாலும் கௌசல்யா நரேந்திரன் நாடாளுமன்றத்திற்கு செல்வதாலும் இழப்புகளை அதிகம் என்றும் குறிப்பிடுகின்றார். மீண்டும் தேசியம் கதைப்பவர்களால் எந்த விதமான அபிவிருத்தியையும் செய்ய முடியாது. அதே போல் அபிவிருத்தி செய்வோம் என்று குறிப்பிட்டு வருபவர்களாலும் எந்தவித அபிவிருத்தியையும் செய்ய முடியாது. காரணம், தேசிய மக்கள் சக்திக்கு 5 அல்லது 6 ஆசனங்கள் மட்டுமே கிடைக்கும் என்ற நிலையில் அவர்களாலும் சொன்னது போல் அபிவிருத்திகளை செய்ய முடியாது. இந்த இடத்திலேயே மக்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும், யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சிந்திக்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். இந்த நிலையில் தன்னுடைய மாகாண சபை தேர்தல் நிலைப்பாட்டை வெளியிட்ட அர்ஜுனா ராமநாதன், தேசியம் என்று ஒரு பக்கமாகவோ அபிவிருத்தி என்று மற்றொரு பக்கமாக செல்வதற்கு நான் தயாரில்லை. மாறாக நடைமுறைக்கு ஏற்ற விடயங்களை செய்வதன் மூலம் வடக்கை ஒரு சொர்க்கப்புரியாக மாற்ற வேண்டும் என்பதே தன்னுடைய அரசியல் நிலைப்பாடு என்று குறிப்பிடுகின்றார். அத்துடன் கல்வி, சுகாதாரம், போக்குவரத்து உள்ளிட்ட பல்வேறு அமைச்சுக்களை ஒரே இடத்தில் வைத்திருக்கவும் முடியாது. அதன் அடிப்படையில் ஒவ்வொரு அமைச்சுக்களையும் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கு பிரித்து அலுவலகங்களை நிறுவுவது தன்னுடைய திட்டம் என்றும் கூறுகின்றார். அதன்படி வடக்கு மாகாண சபையின் கல்வி அமைச்சை முல்லைத்தீவுக்கு மாற்றுவதாகவும், விவசாய அமைச்சை கிளிநொச்சிக்கு மாற்றுவதாகவும், அதே போல் பாதை அபிவிருத்தி, மீன்பிடித்துறை போன்றவற்றை மன்னார் மாவட்டத்திற்கு கொண்டு செல்வதாகவும் அர்ஜுனா கூறினார். அதே போல் சுகாதாரத்துறை அமைச்சை வவுனியா அல்லது யாழ்ப்பாணத்தில் அமைக்கும் திட்டம் இருந்தாலும் பெரும்பாலும் வவுனியாவுக்கு நகர்த்துவதே பொருத்தம் என்றார். அதன்படி அமைச்சுகளை ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் பிரித்து அமைத்துவிட்டு வெறுமனவே அமர்வுகளுக்கு மட்டுமே யாழ்ப்பாணம் கைதடியில் உள்ள சபையை பயன்படுத்தலாம் என்றும் தெரிவித்திருந்தார் அர்ஜுன்.